நமஸ்காரம். அடியேன் மாதவன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு தனுர் மாதம் 2வது பாசுரத்தோட விளக்கம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றது இன்னைய நாளுடைய பாசுரம். விசேஷமான பாசுரம். வையத்து வாழ்வீர்கள், வையத்தில் வாழக்கூடிய அனைவர்களும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளுடன் கூடிய இருக்கக்கூடிய பக்தர்கள். அது மட்டும் இல்லாமல் வையத்தில் வாழக்கூடிய மனுஷர்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பவர்கள் அல்ல. அப்படியாகப்பட்டவர்கள் இந்த மார்கழி மாதத்தில் நோன்பு இருந்து வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குனா நம்மளுடைய வேண்டுதல்கள் பெருமாண்ட என்ன இருக்கோ அதுக்கு இந்த விதமான பாவைன்னு சொல்லக்கூடிய நோன்பு இருந்து அந்த நோன்பின் வெளிப்பாடாக பெருமாண்டேர்ந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்றதா ஆண்டாள் தெரியப்படுத்துகிறா. அந்த நோன்பை யாரை நோக்கி இருக்கணும் அப்படின்றதையும் இந்த பாசுரத்தில் விளக்கமாக சொல்லின்னு வரா. அப்படி பார்க்கச்சே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. செய்யும் கிரிசைகள்னால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத ஆண்டாள் தெரியப்படுத்துகிறா. கிரிசைகள் அப்படின்றது என்ன காரியங்கள், கேளீரோனா கேளுங்கோ அப்படின்னு அர்த்தம். இப்படி பெருமாளை பற்றி நாம் விசேஷமாக பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெருமானை நாம் இந்த விதமான ஒரு நோன்பு இருந்து அந்த நோன்பின் மூலமாக பெருமாளை பிடிச்சுட்டோமானா, பெருமாள் திருவடியை பிடிச்சோமானா, பெருமாள் வையத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான செல்வங்களையும் தந்து அதன் மூலமாக நம்மளை அனுகிரகம் பண்ணுவேர் அப்படின்றது இந்த பாசுரத்தோட வரிக்கு அர்த்தமாகுது. விசேஷமான வரிகள். யாரை நோக்கி நோன்பு இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகச்சே, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இயன்ற பரமனடி பாடி. பார்க்கடலில் இருக்கக்கூடிய பரமனுடைய திருவடியை பிடிக்கணும் அப்படின்றத ஆண்டாள் சொல்கிறார். பார்க்கடலில் இருக்கக்கூடிய பரமனுடைய திருவடி அப்படின்னு சொல்லச்சே அது விவரிக்கிறா. பார்க்கடலில் எப்படி இருக்கார் பெருமாள் அப்படின்றத ஆதிசேஷனுடைய படுக்கையின் மேலே பெருமாள் ஒரு விதமாக சயனிச்சுட்டு இருக்கச்சே அவருடைய திருவடியை மகாலட்சுமி பிடிக்கிற மாதிரியா நாம்பளும் பக்தர்களும் பெருமாளுடைய திருவடியை பிடிக்கணும் அப்படின்றா. தாயார் அங்கே இருக்கா. அப்படி இருக்கச்சேவே நாம் பெருமாளுடைய திருவடியை அடையணுன்றதுக்காக எல்லா விதமான முயற்சியையும் பண்ணிண்டே இருக்கணுமா. தாயார் எப்போ கொஞ்சம் அவகாசம் விடுறாளோ அந்த சமயத்தில் நாம் பெருமாளுடைய திருவடியை பிடிக்கணும் அப்படின்றதா நிர்ணயமாகுது. அப்படி தாயார் விடுற மாதிரியே இல்லையா. சதா சர்வகாலமும் பெருமாளுடைய பார்க்கடலில் பயின்று தூங்கின்னு இருக்கக்கூடிய கண்ணனுடைய திருவடியை பிடிச்சுட்டே இருக்கணும். பரமனடி மகாவிஷ்ணுவோட திருவடியை பிடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தாயார் பிரயத்தனப்பட்டுருக்கா. தாயாரை தாண்டி நம்மளால் போக முடியாது. கனவுலையாவது இந்த மாதிரி திருவடியை பிடிக்கணும் அப்படின்றது நம்ம எண்ணத்தில் கொண்டு பெருமாள் நாம் பண்ணக்கூடிய செயல்களில் மகிழ்ந்து அதனால் அவருடைய திருவடியை பிடிக்கிறோன்றதாகவும் அர்த்தமாகுது இந்த இடத்துல. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இயன்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. இன்றைய தினத்தில் நெய் போட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட பாவை நோன்பு நோக்கிறதுல முதல்லதான் ஒரு வரி சொல்கிறா. பாலில் பண்ண எந்த பக்ஷணத்தையும் சாப்பிட மாட்டேன். இதில் கண்ணனுக்கு பிடிச்சது அப்படின்னு பார்க்கச்சே நெய்யா.
நான் சாப்பிடாம வச்சுட்டு அதை உனக்கு தரேன் அப்படின்னு ஒரு இடத்துல ஆச்சாரியன்லாம் சாட்சின்னு வரா. அதே மாதிரியா தயிர் பால் இதையெல்லாம் நான் இன்னைக்கு சாப்பிடாம வச்சுருந்து அதை உனக்கு அர்ப்பணிக்கிறேன், நீ எனக்கு எல்லா விதமான சகாயங்களையும் பண்ணணும்னு வேண்டுதல்ல ஒரு முறையாக இதை சொல்கிறா. ஆனால் ஆண்டாள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, கார்த்தால எழுந்து, அதுவும் விடியற் கார்த்தால விடியறதுக்கு முன்னாடி செத்த குளிராக இருக்க சமயத்தில் நீராடி நான் குளிச்சுட்டு உன்னை பார்க்க வரேன் அப்படின்றதா இந்த சமயத்தில் சொல்கிறா. இது பாவை நோன்பு அப்படின்றதுல இந்த நோன்போட அர்த்தமாக இது வர்றது, விசேஷமான அர்த்தமாக குறிப்பிடுறது. நெய் சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன், கார்த்தால எழுந்து தீர்த்தாமாடிடுவேன் அப்படின்ற இந்த மூணுத்தையும் நிர்ணயம் பண்ணுறா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமநடிப்பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அப்படின்னு சொல்கிறான். மையிட்டு எழுதோம்னா பொமநாட்டிகள் ஒரு அலங்காரம் பண்ணிண்டு ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னும் போது கண்ணில் மை வச்சுண்டு தலையில் பூ வச்சுண்டு விசேஷமாக கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறா அப்படின்னா கொஞ்சம் நாழி ஆகும். முன்ன பின்ன பார்த்துட்டு அலங்காரம் பண்ணிட்டு நாம் நன்னா இருக்கோமான்னு 4 பேரை விசாரிச்சுண்டு போவாளாம். ஆனால் இந்த பாவை நோன்பு நோக்கிறவா அவசரமாக நமக்கு முன்னாடி பெருமாளை யாராவது பார்த்துட போகிறாளோ, யாராவது அந்த காரியத்தை எடுத்துருவாளோ அப்படின்ற எண்ணத்தில் வேகமாக கிளம்பி போகிறாளாம். போகிற அவசரத்தில் மையிட்டுக்கலையாம், பூ வச்சுக்கலையாம், இதெல்லாம் வச்சுக்காமல் நாங்கள் உன்னை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறதா விளக்கம் சொல்கிறா. ஆனால் பெரிவா விளக்கம் கொடுக்கச்சே இந்த இடத்துக்கு நோன்பு நோக்கிறதுல முக்கியமானது நம்மளை வருத்திக்கிறது. அந்த சமயத்தில் பெண்கள் எந்த இடத்துல சிறந்து விளங்குவான்னா அழகாக தன்னை காமிச்சிக்கிறதுல தான் சிறந்து விளங்குவாள். அப்படி அழகாக காண்பிச்சுக்கிறதுல கூட இந்த பாவை நோன்பில் மையிட்டுக்கலையாம், மலர் வச்சுக்கலையாம், இந்த மாதிரி பால் சாப்பிடாம நெய் சாப்பிடாம நான் என்னுடைய உடம்பை வருத்திக்கிறேன், அதனால் நீ எனக்கு எல்லா விதமான அருளையும் கொடுக்கணும் அப்படின்றதா இந்த இடத்துல சொல்ல வரா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இன்ற பரமநடிப்பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம். எதை ஒருத்தர் யார் செய்யக்கூடாதுன்னு அப்பாவோ இல்லை சொந்த பந்தங்களோ ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் அதை இந்த நாளில் செய்ய மாட்டோம் அப்படின்றது இந்த இடத்துல அர்த்தமாகுது. ஆனால் பெரிவாலாம் சாதிக்கச்சே என்ன சொல்கிறான்னா, கார்த்தால பெண் குழந்தைகளுக்கு என்ன வேலைன்னா ஆற்றுல இருக்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தலிகைக்கு தயார் பண்ணி அதன் மூலமாக தலிகையை சமர்ப்பித்து தன்னுடைய சந்ததிகளுக்கும் பெரிவாளுக்கும் சுற்றத்தாருக்கும் தலிகை சமர்ப்பித்து போடுறதுன்னு ஒரு வழக்கம். அப்படி தலிகை செஞ்சு போடுறதுக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணுறதை விட்டுட்டு வாசலில் பக்கத்தாத்து குழந்தையோட விளையாடக்கூடாது, பேசின்னு இருக்கக்கூடாது, எந்த விதமான செயலையும் இந்த நாளில் செய்யாமல் கார்த்தால 4:30 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே தூங்காமல், முக்கியமாக தூங்காமல் நான் எழுந்து உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு பிரயத்தனப்படுறேன் அப்படின்றத தான் செய்யாதன செய்யோம் அப்படின்ற இடத்துல சொல்கிறான். விசேஷமாக எதை செய்யணும் அப்படின்னு பெரியவாள்லாம் நிர்ணயம் பண்ணிருக்காளோ அதை குழந்தைகளை இந்த 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே செய்ய வச்சு தீக்குறளை சென்றோதோம். தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னா எந்த விதத்திலையும் யாரை பற்றியும் எந்த காரணம் கொண்டும் இந்த சமயத்தில் இவா இப்படி இருந்தா அவா அப்படி இருந்தா கோள் சொல்லாமல், அப்படின்னா மற்றவாளை பற்றி புரளி பேசுறதுன்னு வச்சுக்கலாம். இல்லை மற்றவாளை பற்றி தப்பான வார்த்தைகளை இந்த சமயத்தில் சொல்ல மாட்டோம் அப்படின்றத தாயார் நிர்ணயம் பண்ணுறா, ஆண்டாள் நிர்ணயம் பண்ணுறா இந்த இடத்துல. எதற்காக அப்படின்னா
கோள் சொல்கிறது அப்படின்றது தப்பான ஒரு சமாச்சாரம். அதை செஞ்சுட்டு பெருமாளை பற்றி பாராட்டக்கூடிய செயலை செய்யணும் அப்படின்றதா பண்ணக்கூடாது. கோள் சொல்கிற வழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பாவை நோன்பிலேயே முக்கியமாக கொண்டு வந்து இந்த தீக்குறளை சென்றோதோம் அப்படின்ற வரிகள் மூலமாக நமக்கு புலப்படுத்தின்றே வரா ஆண்டாள். விசேஷமான வரி இந்த வரி. யாரை பற்றியும் எந்த காலத்திலையும் சொல்லக்கூடாது. ஆனால் குறிப்பாக இந்த பாவை நோன்பு இருந்து திருப்பாவை சேவிக்கிறவா, திருப்பாவை சேவித்து முடிக்கச்சோவோ முன்னையோ பின்னையோ யாரை பற்றியும் விசாரிக்காமல் பெருமாளுடைய சிந்தனைகளோடையே இருக்கணும் அப்படின்றது இந்த வரி நமக்கு உணர்த்தது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும். ஐயம் அப்படின்றது நாம் யாருக்காவது தானம் படுக்கிறது. பிச்சை யார்கிட்டையாவது நாம் கேட்டு வாங்கிக்கிறது. அந்த மாதிரியாக ஒரு உற்சவம் நடந்துட்டுருக்கு, ஒரு திருப்பாவை சேவிச்சுட்டுருக்கா, நாம் யாருக்காவது ஏதாவது இந்த சமயத்தில் தானமாக கொடுத்தா நல்லது அப்படின்னா அது பாவை நோன்பு நோக்கிறதுல சேர்த்துக்க மாட்டாளாம். பிச்சை யாராவது கொடுக்கறதே இந்த சமயத்தில் நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது நிர்ணயம் பண்ணுறா. இந்த சமயத்தில் கொடுக்கவும் முடியாது, வாங்கிக்கவும் முடியாது. அப்படி ஆண்டாள் சொல்லக்கூடிய ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகன்றேலோ ரெம்பாவாய். அப்படி யாராவது தானம் கொடுக்கறதுக்காகவோ இல்லை தானம் வாங்கிக்கிறதுக்காகவோ வந்தாளானா, நான் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளுடைய கைங்கரியத்துக்காக வந்திருக்கேன், அப்படி இருக்கச்சே நான் இதை கொடுத்தாலும் வாங்கினாலும் அது தப்பாக போயிடும் அப்படின்றதுனால உற்சவத்தை முடித்து தனுர்மாசத்தை முடித்து நான் இந்த தானத்தை வாங்கிக்கிறேன்னு அவாகிட்ட சொல்லி அதன் மூலமாக அதை வாய்ண்டாலும் அதுவும் தப்பு தானா. எப்படி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறணும்னா நாம் உண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிச்சை எடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய தானிய திரவியங்களை சேர்த்து தலிகையை சமர்ப்பிக்கிறதுன்னு பெருமாளுக்கு வழக்கமாக வச்சுட்டாலும் இந்த சமயத்தில் அதை பண்ணக்கூடாதான். எதை முடியுமோ அதை நாம் பெருமாளுக்கு கொடுக்கணுன்றது இந்த இடத்துல நிர்ணயம் பண்ணுறா. எதை பெருமாள்டேந்து நாம் வாங்கிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பிச்சையாக வச்சுருக்கா. அதனால் பெருமாளுண்ட இந்த திருப்பாவை சேவிக்கிற நாழியாவது நாம் ஏதாவது பெருமாளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுண்டு எதையாவது பெருமாள்டேந்து கேட்டு வாங்கிடணும் அப்படின்றதையும் மனசில் வச்சுண்டு உய்யுமார் எண்ணி உகன்றேலோ ரெம்பாவாய். எல்லாரும் இதை நிர்ணயம் பண்ணி மனசில் வச்சுண்டு பெருமாளுடைய திருவடியை பிடிச்சி எல்லா சகாயத்தையும் கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்றதா பிரார்த்தனை பண்ணிண்டு இன்னைய உற்சவத்தோட வைபவத்தின அர்த்தத்தை அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். மேலே இன்னும் இதுக்கு விளக்கங்கள் இருக்குது. அவசியம் விளக்கத்தை பின்னொரு சமயத்தில் கால நிர்ணயத்தை வச்சுண்டு சொல்கிறதுனால சிறிதாக தான் சொல்ல முடியறது. இன்னும் விளக்கத்தை விமர்சையாக அடுத்த உபன்யாசம் நடக்கச்சே அடியேன் தெரியப்படுத்துகிறேன். பாக்கியம். ஆச்சாரியன் சொன்ன உபன்யாசத்தையும் இதில் சேர்த்துன்னு வரும். இந்த வையத்து வாழ்வீர் பாசுரத்துக்கு ஆச்சாரியன் சாதிக்கிறது என்னன்னா, மனுஷனாக பிறந்தவாளுக்கு எல்லாமே அதிகமாக ஊனுன்ற எண்ணம் இருக்கும். அதிகமாக ஒரு மனுஷன் பேசுவான், அதிகமாக ஒரு மனுஷன் செலவு பண்ணுவான், அதிகமான செல்வம் வேணும், அதிகமான எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்ற எண்ணம் இருக்குது. இந்த நாலுத்தையும் விடுறவன் தான் இந்த பாவை நோன்பு நோக்க முடியும் அப்படின்றத ஆச்சாரியன் அவளுடைய உபன்யாசங்களில் திருப்பி திருப்பி நமக்கு தெரியப்படுத்திகிட்டே வர. அப்படியாகப்பட்ட இந்த பாவை நோம்பில் நாம் பெருமாள் முன்னாடி உட்காண்டிருக்கச்சே அதிக பேசாமலும் பெருமாளுடைய திருநாமங்களை திருப்பி திருப்பி சொல்வதன் மூலமாகவும் அதிகமாக செல்வங்களை எனக்கு தான்ற வார்த்தையை கேட்காமலும் நான் இன்னைக்கு பூலோகத்தில் ஜீவிக்கிறதுக்கு உண்டான செல்வம் போரும் அப்படின்றத தெரியப்படுத்துறதாகவும் அதே மாதிரியாக அதிகமான
பக்தியை பொழியிறேன்னு தப்பான செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த பாசுரம் உதவியாக இருக்கும். அதுக்கு இது பாவை நோன்பு அப்படின்னு பேர் அப்படின்னா சொல்லி விளக்கம் 1.5 மணி நாளைக்கு இதை செய்கிறோம், இதை தப்பு, இதை பண்ணக்கூடாதுன்னு ஆச்சாரியன்கள்லாம் உபன்யாசம் சொல்லச்சே திருப்பி சொல்லுவோம். அப்படியாப்பட்ட ஆச்சரியமான பாசுரமான இந்த வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்துக்கு அடியேனுடைய சிறிய விளக்கத்தை இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஆச்சாரியன் சாட்சதையும் இதில் ஞாபகப்படுத்தியிருக்கேன். அவசியமாக பக்தர்கள் நீங்கள் எல்லாரும் இந்த பாவை நோன்பை இருந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை பெருமாள்டேந்து நேரடியாக கேட்டு வாங்கிக்கணுமா பிரார்த்திச்சுண்டு, பெருமாள் எனக்கு கொடுத்த சகாயமாக இதை நினச்சிண்டு பெருமாள் அருள்பாலித்த இந்த பாக்கியத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த நாள் அடுத்த பாசரத்துக்கு போகலாம். சேஷம். அடியேன் மாதவன். நமஸ்காரங்கள்.